இந்த காசை எடுத்துட்டு போய் KFC ஓபன் பண்ற வேண்டியதுதான். சீக்கிரம் போய் ஆகணும். யார் அது? போவாத சின்சான், போவாத. வாங்க அம்மா வாங்க, வாங்க அம்மா வாங்க. ஆவோஜி ஆவோஜி காவோஜி, நம்ம கிட்ட சூடான ஹாட் டாக் இருக்கு, அதாவது சூடான நாய் இருக்கு. வாங்க வாங்க. நாய் கொடுங்க, நாய் கொடுங்க. அண்ணா சும்மா ஒரு பேச்சுக்கு சூடான நாய்னா நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? இது ஹாட் டாக்னு சொல்லணும், சரிங்களா? ஹாட் டாக் தானே. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எம்மா நேரம் வெயிட் பண்றது? நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றது. எப்பதான் தருவ? வெந்துட்டு இருக்குண்ணே, வந்துட்டு இருக்கு, வெந்துருச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நேரமா காத்துன்னு இருக்கிறேன், இதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க 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 அண்ணா, அண்ணா வாங்க, அண்ணா வாங்க, அம்மா வாங்க, தங்கச்சி வாங்க, தம்பி வாங்க, எல்லாரும் வாங்க. நம்ம கிட்ட எல்லா பொருளும் இருக்குதுங்க. வாங்க வாங்க வாங்க. ரோட்ல போறவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து அனுப்புடா, அப்புறமே அவங்க கூப்பிடலாம். எவ்வளவு நேரமா நின்று இருக்குது பாரு, 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எனக்கு கொடுக்கல. ரெடி 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 ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. டென்ஷன் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. ரெடி ஆயிடுச்சு, நான் சொல்ல மாட்டேன். ரெடினே. ஆர்டர் எடுக்க யாரும் வரலையா தம்பி? ஆர்டர் எடுக்காம இருக்கணும். நான் வேற கடைக்கு போயிடலாமா? ஆர்டர் எடுக்கிற மாதிரி தெரியல, எனக்கு பசிக்குது. அண்ணா அண்ணா ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. அண்ணா சுட்ட மாட்டேன், கொஞ்சம் இருங்க. ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த ஜுன்சான் பையன் எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஆட்டாக்கு டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு போனவன் ஆளையே காணோம். எப்போ வருவான்னு தெரியலையே. ரொம்ப சுவையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு வரேன். சைக்கிள், என் சைக்கிள், என் சைக்கிள், சைக்கிள். ஓ சைக்கிள், என் சைக்கிள், என் சைக்கிள், சைக்கிள். சைக்கிளுக்கு படைச்சானே மெடலு, எனக்காக படைக்கல எந்த மெடலு. எனக்கு எந்த மெடலும் படைக்கல. ஏன்னா நாங்க இருக்கிற கஷ்டத்துக்கு என்ன பண்றது? மாம்சே, நான் இன்னைக்கு கூட்டம் அலமோதது போலயே. டெலிவரி முடிஞ்சது, டெலிவரி பண்ண போனா அவங்க அங்க வா இங்க வந்து அலக்கடிச்சிட்டாங்க மாம்சி. அதான் லேட் ஆயி போச்சு. அடே ஜுன்சானே, வளவளன்னு பேச டைம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் அவங்க உட்காந்துருக்காங்க பாரு, அவங்க கிட்ட போய் ஆர்டர் எழுதிட்டு வா. போ, என்ன ஆர்டர் வேணும்? போ, கேட்டோ ஓடு ஓடு. இதோ போறேன். இப்பதான் ஒரு வேலை முடிச்சிட்டு வந்தேன், டக்குனு இன்னொரு வேலையா? அண்ணே சொல்லுங்க, என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. ஜூஸ் ஒண்ணு, அப்புறம் 2 பேருக்கும் ஸ்பைசி ஹாட் டாக் ஒண்ணு, அப்புறம் ஃப்ரைஸ் ஒண்ணு. இங்க வந்து ஆர்டர் எடுப்பா தம்பி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கோச்சிக்காதீங்க மங்கூஸ் மண்டானே, கோச்சிக்காதீங்க. அதோ வந்துட்டேன். அண்ணே சொல்லுங்க, என்ன வேணும் உனக்கு? எங்களுக்கு 2 மீடியம் ஸ்பைஸ் ஹாட் டாக் வேணும். உங்களுக்கு ஆர்டர் குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்து அண்ணே நீங்க சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஹாட் டாக் காம்போ வேணும், 2 காம்போ எடுத்துட்டு வா. ஓகே அங்குள். அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பர்கரு, ஃப்ரைஸ், அப்புறம் ஜூஸ். ஓகே, நோட் பண்ணியாச்சு. அரே மம்சு, நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் டக்குன்னு போடு. என்னன்னா தெரியுமா? மீடியம் அட்டாக் 2 ஸ்பைசி அட்டாக் 2 காம்போ 2, அப்புறம் ஒரே ஒரு பர்கர், அப்புறம் ஃப்ரைஸ். அப்படியே போயிட்டு அவங்க கிட்ட அண்ணா ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு வந்துரு. அண்ணே ஒரு 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னா ஏது போயிடுவாங்க. பார்சல் கட்டி கொடுத்துட்டு எதுக்குடா இவ்வளவு நேரம்? சீக்கிரம்டா. தோ ரெடினே, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். 15 minutes later. யாரோ காம்போ கேட்டாங்களே, காம்போ. அண்ணே நீங்களா? இல்ல நீங்க இல்ல. நீங்களும் இல்ல. அண்ணே நீங்க தான காம்போ கேட்டது. இந்தாங்க உங்க காம்போ ரெடி. இந்தாங்க புடிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தேவையானதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம். இன்னும் ஒண்ணே தான் இருக்கு, கடைசியா ஒண்ணே. அண்ணே உங்களுது தான். வந்துச்சு. இந்தாங்க உங்களோட இது. யாருக்கு வேணும்? நீ எடுத்துட்டு போ, எனக்கு தேவையில்லை. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? இவ்வளவு நேரம் காக்க வச்சீங்களா? எனக்கு தேவையில்லை. கேன்சல். கேன்சலா? ஸ்ப்ரிங் மட்டை ஒழுங்கா நில்லுனே. அண்ணே ஸ்ப்ரிங் மட்டை நில்லுனே. அண்ணே இத வச்சு தானே எங்க குடும்பம் போயிட்டு இருக்கு. அண்ணே சொன்னா கேளுங்க அண்ணே. அண்ணே நீங்க சாப்பிடாம போனா என் வயிறு பசிக்குண்ணே. என்ன சொன்னா நிக்க மாட்டேனே. அண்ணே போச்சு, கேன்சல் ஆயி போச்சா? மாம்சே எங்க இருக்கு? மாம்சே பாரு, ஒருத்தர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரே. பாத்துக்கோ, இந்த நீயே சாப்பிடுங்க. நம்ம கையில எதுவும் இல்லடா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணோம். ஒருத்தர் கோச்சிட்டு போயிட்டாரு, சரி விடு பாத்துக்கலாம். 2 hours later. மாம்சு கை கால்லாம் வலிக்குது, காலையில இருந்து வேலை செஞ்சு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. மாம்சே உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மழுப்புற? கேளு, என்ன வேணும் கேளுடா. வர ஞாயிற்றுக்கிழமை என் நண்பர்களுடன் நான் வெளியே போகிறேன், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. நம்ம என்ன நிலைமையில இருக்கும்னு தெரியும்ல, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? சும்மாறா. காலையில இருந்து உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு சொன்னேன், அதுக்கு போய் இப்படி சொல்ற? சொன்னா புரிஞ்சுக்கோ சின்சான், நம்ம கிட்ட இப்ப காசு இல்ல, அதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. காசு இல்லனா ஒண்ணும் பண்ண முடியாது. கடையில ஓரளவுக்கு நல்லா தானே வியாபாரம் ஆகுது, அப்புறம் ஏன் காசு இல்லன்னு போய் சொல்ற? உனக்கு சொன்னா புரியாது, நான் சொல்ல வேண்டிய நேரத்துல உனக்கு அது சொல்றேன், அப்ப புரியும். போயிட்டு விளையாடுறதுக்கு ஒரு 300 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன், அது தர மாட்டேல்ல நீ. டைம் ஆச்சு, எல்லாம் கிளம்பு. இங்க யாரும் நிக்க கூடாது, கிளம்பு. ஏய் யாரா அவன் இன்னும் கடை திறந்து வச்சிருக்கிறது? கிளம்புடா. எனக்கு தான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன், அங்க உங்க மாமா வராரு பாரு.
டேய் இன்னும் கடை வச்சு நடத்திட்டு இருக்க? கிளம்பு 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 கிளம்பு, கடையை காலி பண்ணு. ஐயா ஐயா அதோ எடுத்துறேன் ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஐயா, அதோ எடுத்துருவேன். இதோ வியாபாரமே இல்லைங்க ஐயா, காலையில இருந்து கொஞ்சம் தான் ஐயா வியாபாரம் ஆச்சு. இன்னும் நிறைய பொருள் அப்படியே இருக்குங்க ஐயா, இது அப்படியே விட்டா கெட்டு போயிடும் ஐயா, அப்புறம் நஷ்டத்துல தான் ஐயா போனோம். நீ நஷ்டத்துல போ, நடந்து போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் வீட்டுக்கு போகணுமே, அதுக்கு நான் என்ன பண்றது? நீ கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயா காலையில இருந்து வியாபாரமே இல்லைங்க ஐயா, இந்தாங்க ஐயா வீட்டுக்கு போய் குழந்தை குட்டியோட சாப்பிடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல எடுத்துடணும், சரியா? சரி இன்னும் 1/2 மணி நேரத்துல பார்த்து கடை எடுத்துட்டு கிளம்பு, காலி பண்ணிட்டு போனோம். சரிங்க ஐயா அதோ கிளம்பிடுவோம் ஐயா. அடே ஷின்சான், நம்ம இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சும் நீ இப்படி கேக்குறியே. டெய்லியும் இந்த கடை வச்சு கடையில வர காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல, என்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வாடா ஷின்சான், டைம் ஆச்சு, நம்ம போயிட்டு இந்த குப்பையை வச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வீடா? அது எங்க இங்க இருக்கு, நமக்கு எங்க வீடு? முன்னேறுவோம்டா, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம், கண்டிப்பா ஒரு நாள் வீடு கட்டுறோம். கட்டலாம் சீக்கிரம் வா, வீட்டுக்கு நடைய கட்டுவோம். வா மாம்சி வா, வீட்டுக்கு போலாம். வா 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 போலாம் போ. காசு சேர்க்கலாம் தான் மாம்சி, அதுக்கு நீ இந்த அளவுக்கா? நீ சின்ன பையன்டா ஜுன்சானே, உனக்கு சொன்னா புரியாது, நீ வளருவல, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்ப. புரியும், சம்பளமே இல்லாம உனக்கு வேலை செய்யறல, புரியும். நல்லா என்ன ஏமாத்துற. என்னடா அங்க தனியா ஏதோ பேசிட்டு வர? வா சீக்கிரம் வா, நமக்கு டைம் ஆச்சு பாரு. ஏய் வா. பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். போ. வாடா சீக்கிரம், போய் இப்ப தூங்குனாதான் திரும்பி காலைல வந்து கடை திறக்க முடியும். இப்படியே தான் போயிட்டு இருக்கு மாம்சி, காலைல போறோம் நைட் வரும், காலைல போறோம் நைட் வரும், ஒரு என்ஜாய்மென்ட்டே இல்லையே வாழ்க்கையில. வாழ்க்கை ஒரு நாள் மாறும்டா, அப்ப என்ஜாய் பண்ணுவோம். நல்லா மாறும் மாம்சி, நல்லா மாறும். இப்படியே இருந்தா இந்த டப்பாக்குள்ள தான் டெய்லியும் நான் வந்து தூங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த கொசு தொல்லை வேற டெய்லிக்கும். 12 o'clock midnight. நான் அம்பானியாவே ஒரு நாள் கண்டிப்பா அம்பானியாவே. என்ன இது மறுபடியும் ஆரம்பிச்சானா மாம்சி? இன்னைக்கு எந்த இடத்துல ஏறின்னு கத்திட்டு இருக்கானோ? ஏய் மாம்சி, வர இரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. எங்க மாம்சி எங்க இன்னைக்கு எங்க? அதோ வா, வந்துட்டேன். ஏய் மாம்சி அமைதியாரு மாம்சி, சொன்னா கேளு. எப்ப பார்த்தாலும் வந்து அம்மானியாவே. போடா டேய் சுன்சானே, நீ நான் அம்பானி ஆவத தடுக்க பாக்குற. எது தடுக்க பாக்குறேனா? கீழே இறங்கி வா மாம்சி. வா சரி, கீழே இறங்கி வந்து அம்மானி ஆவா. நான் அம்பானியாவே. அச்சச்சோ மாம்சி, இப்படியே பண்ணிருந்தா நீ அம்மானிலாம் ஆக மாட்டே. பைத்தியம் தான் மாம்சி ஆவே. டெய்லியும் நான் அம்பானி ஆவத தடுக்க பாக்குறல, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நான் அம்பானி ஆகி காட்டுறேன்டா. அவளா கீழே வந்து ஆவு. வரேன்டா, ஆகி காட்டுறேன்டா. சீச்சி, என்கிட்டலாம் காட்டாத மாம்சி, நீயே வேணா பாத்துக்கோ. நானும் அதை பார்க்கல. 300 ரூபாய் கேட்டா தரல, இவரு அம்மானி ஆக போறாரா? உன்னைய வெளியே அனுப்பலன்னு சொல்ற பொறாமையில பேசுறடா, ஒரு நாள் ஆவரம் பாரு. அவளா முதல்ல கீழே போய் தூங்கு. போ பாக்க தானே போற, பாரு நல்லா பாத்துட்டேரு. பாக்குறேன், நல்லா தான் பாத்துட்டு இருக்கறேன். எப்படி ஆவறன்ட்டு பாக்குறேன். போயிட்டு ஒழுங்கா தூங்கு மாம்சி. இனிமே மேல எங்கயாச்சும் ஏறி நின்னு நான் அம்மானியாவே கத்திட்டு இருந்தா சும்மா இருக்க மாட்டே, பாத்துக்கோ. போய் ஒழுங்கா தூங்கு மாம்சி. ஏற்கனவே கொசு காதுகிட்ட வந்து ஸ்வயின்னு கத்துதுன்னு பார்த்தா இவன் மேல ஏறி கத்துறான். The next day. வாடா சுச்சனே, டைம் ஆச்சு. வா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், போய் கடையை திறக்கணும். நைட் ஃபுல்லா அம்மானியாவன் கத்துனா இப்படியே தூக்கம் வரும்? சீக்கிரமா போனா தானே வந்து டக்குனு கடையை திறப்போம். வா. ஆமா, உன் டயருக்கு என்னாச்சு? டயர்ல இருந்து புகை வருதுடா சுன்சானே. அடே உன்னதான்டா, நீ நவுறு நான் மேல போறேன். அண்ணே வழி விடு அண்ணே. நோ சொக்காராதவனே, நவுரா நான் மேல போறேன். அப்படியே பின்னாடி வா. நானும் வரேன், இரு மாம்சி. வாடா இங்க தானே. என்ன போலீஸ் நிக்கறாங்க? போலீஸ் என்ன இங்க நிக்கிறீங்க எல்லாரும்? என்னாச்சு? வழியை மறைச்சிட்டு நின்று இருக்கீங்க? போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை நேத்து கொடுத்த ஹாட் சாப்பிட்டு வயித்தால போதா? அண்ணா எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க? நாங்க உள்ள போனோம், எங்க கடை அங்க இருக்கு. இதுக்கப்புறம் இங்க யாரும் கடை போட அனுமதி இல்ல தம்பி. சார் என்ன சொல்றீங்க? இத வச்சுதான் எங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், எங்களை உள்ள விடுங்க சார். தம்பி நான் சும்மா சொல்லல, உண்மையதான் தம்பி சொல்றேன். உண்மையாவே இதுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல. கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நாங்க ரொம்ப வருஷமா அங்கதான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நீங்க எத்தனை வருஷம் வேணா கடை வச்சு நடத்திக்கோங்க, இதுக்கப்புறம் அங்க நடத்த முடியாது. நீங்க முன்னாடி பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா இதுக்கப்புறம் அங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவோம். ஐயா எங்களை உள்ள விடுங்க ஐயா, எங்க பொழப்பே அதுலதான் இருக்கு. எங்களை உள்ள விடுங்க சார், நாங்க உள்ள போறோம். எங்களை உள்ள விடுங்க. நீங்க மட்டும் டப்னு வந்தீங்க, வந்து இந்த மாதிரி இப்படின்ட்டு எங்களை உள்ள விடுங்க. நாங்க உள்ள போய் ஆகணும், எங்க கடைக்கு நாங்க போணும்.
இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னா உங்களை போலீஸ் வண்டியில ஏத்த வேண்டி வரும். மரியாதையா கிளம்புங்க. இனி இந்த பீச் ஓரத்துல கடை போட யாருக்கும் அனுமதி கிடையாது. ஐயா அங்கதான் இருக்கு எங்க கடை, அதோ அந்த இடத்துல. கிளம்புறீங்களா இல்ல கம்பி என்றீங்களா? தோ 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 கிளம்பிட்டு சார். அடே ஜுன்சானே வாடா வாடா, இனி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வா நம்ம இங்க இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வா வா போலாம். முக்கியமான இடமா? அப்படி என்ன இடம் மாம்சே? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அதுவா நான் சொல்றேன், வா 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 என் கூடயே வா, நான் சொல்றேன் எந்த இடத்துக்கு போறோம்ட்டு. இப்ப நம்ம போற இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்படி என்ன முக்கியமான இடம்? எனக்கு தெரியாம சொல்லு மாம்சே, என்ன முக்கியமான இடம்? அத நான் சொல்றதை விட நீ உன் கண்ணால பார்த்தா உனக்கே புரியும். வா 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 சீக்கிரம் அந்த இடத்துக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? நீ என்ன மந்திரவாதியா இல்ல ஜோசியக்காரா? உன்னால சைக்கிள் ஓட்டு வர முடியலனா அப்படியே சைக்கிள் எங்கனா ஓரமா விட்டு என் கூட உட்காந்துட்டு வா. வா வா வா. நான் இது வீலிங்ல போறேன் மாம்சே. வீலிங்ல போய் ஊந்தா ஃபீலிங்ல தான் போணும். சொல்றத கேளு, வீலிங்லாம் பண்ணாத. நாங்களும் வருவோம்ல. பண்ணிட்ட வீலிங் பண்ணிட்ட வீலிங் பண்ணிட்ட வீலிங் வீலிங். இவன் இவ்வளவு வேகம் போயிட்டு இருக்கான். டேய் அவ்வளவு வேகம் போறா மண்டையா, பொறுமையா போடா. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். ரொம்ப நேரமா கூட்டு வரே மாம்சே. எங்க தான் போறோம்? பொண்ணு எங்க போறோம்னாச்சு சொல்லு. கால்லாம் வலிக்குது. வந்துட்டோம் வாடா வாடா. இங்க தான் கூட்டு வரதுக்கு வந்தேன். இந்த இடம் தான்டா சுன்சானே. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்தை தான் நம்ம வாங்க போறோம். எது? அதுவும் இந்த தங்க கடை. இந்த தங்க கடையை வாங்க போறோம். என்ன மாம்சே காமெடி பண்ற? அடே இந்த தங்க கடையிலடா நம்ம வாங்க போறது இந்த இடத்த வாங்கி நம்ம இங்க ஒரு KFC ஓபன் பண்ண போறோம். நான் ஒரு 300 ரூபாய் கேட்டா தரல. இப்போ இதெல்லாம் ஓபன் பண்றதுக்கு எப்படி காசு? அதுவா நேரம் வர நேரத்துல சொல்றேன்ல, இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. என் கூட வா. KFC கடை ஓபன் பண்ற அளவுக்கு எப்படி காசு? என் கூட வாடா ஜுன்சானே. இவ்வளவு நாள் எதுக்காக சிக்கனமா இருக்க அப்படி இப்படின்னு கேட்டல, இன்னைக்கு அதுக்கான பதில் உனக்கு தெரியும். வா வா என் கூட. பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போறானா? சைக்கிளுக்கு எதுக்கு பெட்ரோல் போட போற மாம்சே? சைக்கிளுக்கு எவன்டா பெட்ரோல் போடுவா? அதுக்கெல்லாம் வரல, நம்ம வந்த விஷயமே வேற. என் கூடயே வா, உனக்கு என்னன்றதை நான் காமிக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்ல சோறு வாங்கி தர போறானா? எனக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். தொண்ணு பேசாம வாடா. வந்துட்ட மாம்சே சொல்லு. இரு காட்டுறேன். வெயிட் பண்ணு. அடே கப்பா, நான் மாம்சே அக்கவுண்ட்ல 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். ஆத்தாடி. இப்ப தெரியுதாடா ஜுன்சானே எதுக்காக எதுவுமே செலவு பண்ணாம இவ்வளவு சிக்கனமா இருந்தேன்ட்டு? இதுக்காக தான், அந்த கடையை வாங்குறதுக்காக அத்தனை வருஷமா பல வருஷமா சேர்த்து வச்சிருந்த காசு இது. நான் கேட்டா 300 ரூபாய் தரல, ஆனா 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அக்கவுண்ட்ல. நமக்கு அங்க கடை இல்லன்னு ஆயிடுச்சு. இனி நம்ம வேற கடையை தான் வாங்கி ஆகணும். நான் போயிட்டு பேங்க்ல காசு எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் உன் கூட வரவா அப்போ? சரி இரு, நானும் உன் கூட வரேன் மாம்சே. இல்ல நான் போயிட்டு வரேன். நீ போய் வீட்ல இரு, நான் வரேன். சரி நான் வீட்ல இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வா மாம்சே. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுக்கு இப்போ வேலை வந்துருச்சு. நேரா போறோம், அந்த காசை எடுத்துட்டு வரோம், அதுக்கப்புறம் வாங்குறோம். கடையை திறந்ததும் நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அது நம்மளோட கடை. இன்னைக்குள்ள எப்படியாச்சும் எடுத்தாவணுமே. அங்க இருந்து வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. பேங்க் வேற க்ளோஸ் பண்றாங்க. சீக்கிரம். இந்த சைக்கிளை வச்சுட்டு வேற மிதிக்கவே முடியல. போ செயின் வேற டைட்டா இருக்குது. அண்ணா வழி அண்ணா நீல சொக்கா அண்ணா வழி. டேய் நவுந்து போடா சீக்கிரம். எவ்வளவு நேரம் கத்திட்டு வந்துட்டு இருக்கேன். மனுஷன் கத்துறது கூட தெரியாம பொறுமா போயிட்டு இருக்கான். சீக்கிரமா போடுமே, பேங்க் வர மூட போறாங்க. அண்ணா போலீஸ்கார் இங்கதான் இருக்கீங்களா? பேங்க் திறந்தா இருக்கு, நல்ல வேலை. நான் கூட பேங்க் சாத்திட்டு இருப்போம் நினைச்சேன். டைமுக்கு கரெக்டா சாத்திடுவாங்க. கூட்டமே இல்ல, பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அண்ணா சார் ஐயா இருக்கீங்களா? ஐயா இருக்கீங்களா? ஐயா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஐயா. என் அக்கௌண்ட்ல இருக்க காசு எடுக்கணும் ஐயா. காலையில இருந்து வீட்டுல என்ன மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சாடா? ஏண்டா காலையில இருந்து என்ன பண்ணிருந்தீங்க? சீக்கிரம் வரதுல பேங்க மூடுற நேரத்துல தான் நம்ம உயிரை வாங்கறதுனே வரானுங்க. என் அக்கவுண்ட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுங்க. நான் சல்லான்னு எழுதிட்டேன். என் அக்கவுண்ட்ல 500 ரூபாய் இருக்குது, அதை கொடுங்களேன். ஏண்டா இப்படி இருக்கீங்க? எதுக்குலாம் இந்த மாதிரி பண்றீங்க? 500 ரூபாய் எடுத்து ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு போகலாம்டா. இதுக்கு எதுக்குலாம் வந்து எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? போறா இங்க இருந்து. எதுக்கு வரீங்க தெரியல. இந்த 500 ரூபாய் எடுத்துட்டு கிளம்பிங்க இருந்து. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயா நான் உங்க பேங்க்ல தான் பல வருஷமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சு சேவிங் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய காசு எனக்கு தந்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். மன்னிச்சுக்கவும், கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஐயா. என் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த அமௌண்ட் எனக்கு வேணுங்க ஐயா. இவன் எவ்வளவு வச்சிருக்க போறான்? 1000 ரூபாய், 1500 ரூபாய், மிஞ்சி போனா ஒரு 2000 வச்சிருப்பா. எவ்வளவு வச்சிருந்தான் அக்கௌண்ட்ல? டேய் என்னடா 30 லட்சம் வச்சிருக்க? எப்படி ஊக்கிட்ட எப்படா 30 லட்சம் வந்துச்சு? உழைச்சேன் ஐயா, கஷ்டப்பட்டு உழைச்சேன். ராத்திரியும் பகலும் உழைச்சேன். நீங்க எங்கே வெயிட் பண்ணுங்க சார். உங்க காசு தோ, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். 30 லட்சம் வச்சிருவேன் அக்கௌண்ட்ல. ஹத்தாடி பயங்கரமான சேவிங்ஸா இருக்கும் போலயே. இந்தாங்க சார், உங்க பணம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க. ஐயா எனக்கு எவ்வளவு இருக்குன்னு படிப்பறிவெல்லாம் இல்லைங்க ஐயா, என்னெல்லாம் தெரியாதுங்க ஐயா. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன். கரெக்டா இருக்கு சார், இந்தாங்க உங்க பணம் கரெக்டா 30 லட்சம் இருக்கு, எடுத்துக்கோங்க. கொடுங்க ஐயா. பேங்க் க்ளோஸ் பண்ண போறேன் சார். தோ கிளம்பிட்டேன் சார், கிளம்பிட்டேன். அப்பாடா எப்படியோ நம்ம காசு டைமுக்கு லேட்டா வந்தாலும் ஆனா கிடைச்சிருச்சு.
இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு கடையை ஓபன் பண்ணி நம்மளோட KFC ஓபன் பண்ணி பிரம்மாண்டமா ஓபன் பண்ற வேண்டியதுதான். முதல்ல இங்க இருந்து போய் ஷின்சானை கூப்பிட்டு வரணும். ஷின்சான் கிட்ட காட்டி அவனையும் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு கடையை ஓபன் பண்றதெல்லாம் பத்தி பேசுவோம். பல வருஷமா ஒரு பெரிய கடையை வாங்கி அதுக்கு முதலாளி அவர் தான் என்னோட கனவா இருந்துச்சு. அந்த கனவு நிறைவேற போகுது. நான் இப்போ பெரிய கடையை வாங்க போறேன். நம்ம பல வருஷமா கஷ்டப்பட்ட காசு இந்த பெட்டி உள்ள இருக்கு. இந்த காசை எடுத்துட்டு போய் KFC ஓபன் பண்ற வேண்டியதுதான். சீக்கிரம் போய் ஆகணும். யாராவது போகாத போகாத நில்லே, சொன்ன கேளு, போவாத ஷின்சான் போவாத. எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி, உங்களைத்தான். எந்திரிங்க தம்பி, முடிச்சிட்டீங்களா? எந்திரிங்க. ஆமா, நான் எங்க இருக்கேன் சார்? நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் எங்க இருக்கேன்? தம்பி, நீ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஷின்சான் யாரையாச்சும் தெரியுமா? அவன் எங்க கஸ்டடியில தான் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்னாச்சு என்னாச்சு? ஏன் சார் என்னாச்சு? ஒரு 4 சின்ன பசங்க பீச் ஓரமா ஒரு பெட்டி வச்சு நடந்து போறத நாங்க பார்த்தோம். என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் அவனுங்க பயத்துல எல்லாத்தையும் ஓலாருனானுங்க. உன்னை அடிச்சது, அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து பெட்டியை எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் சொன்னானுங்க. அதனாலதான் எங்க கஸ்டடியில இருக்கானுங்க. அதான் உன்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்க வந்திருக்கோம். நீ எங்க கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்தனா இன்னும் நல்லா இருக்கும். எங்க கூட வா. அவங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. வரேன் சார். எங்க இருக்கான் அவன்? எங்க? அவன் கிட்ட அவனை பார்த்து இந்த கேள்வியை நான் கேட்டே ஆகணும். அவன் ஏன் இப்படி திடீர்னு பண்ணானே தெரியல சார். திடீர்னு இப்படி பண்ணிட்டான். நாங்க கேட்டதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல. இத மட்டும் தான் சொன்னான். நீ வேணா கேட்டு பாரு. தெரியல சார் அவன் ஏன் இப்படி பண்ணான்ட்டு. அவன் எங்க இருக்கான்? சீக்கிரம் அவன் கிட்ட என்ன கூட்டு போங்க. வா வா, அவன் தோ இங்கதான் இருக்கான். இங்க இது உள்ளதான் இருக்கான். எங்க இருக்கான்? எங்க அவன்? ஷின்சான் எங்க இருக்கான்? அவன் எங்க? தோதா இருக்கானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தானே அது? இந்த பையன் தானே நீங்க சொன்னது? அந்த சின்ன பையன் இவன் தானே? இவன் தான் சார் அது. நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இவனை விட்டுருங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவனை ரிலீஸ் பண்றேங்க. இந்த வயசுல இந்த வேலையை பண்றதா? நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல சார். அவனை விட்டுருங்க. நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் புடுதாத்தனால தப்பிச்சிங்க. விட்டதானா உரி உரின்னு ஊரிச்சிட்டு இருப்பா. சின்ன பசங்க கூட பாத்துருக்க மாட்டான். இந்த வயசுல என்னடா இது? உங்களோட பணம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதானே உங்க பணம்? புரியுங்க, உங்க பணம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஷின்சான், நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியல. நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு தெரியல ஷின்சான், நீ ஏன் இப்படி பண்ணன்ட்டு. நான் உன்னை நம்பிதான் உன்னைய கூட்டிட்டு போய் காமிச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்படி பண்ணதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நீயும் தான். நல்லா யோசிச்சு பாரு மாம்சே. நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க இருந்து ஆட்டோ ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆட்டோ ஏதாச்சும் வருமா இல்ல கேப் தான் புக் பண்ணுமான்னு தெரியலையே. ஏதாவது வண்டி வருதான்னு பாப்போம். ஏதாச்சும் வண்டி இருக்கா? எந்த வண்டியும்? எல்லா வண்டியும் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் ஒரு வண்டி கூட காணுமே. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இங்க இருந்து போ ஷின்சான். நீ பண்ணது தப்பு மட்டும் இல்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. பெரியவங்க கிட்ட கேட்காம எடுக்கிறதே தப்பு. நீ என்ன அடிச்சு போட்டுட்டு அதை எடுத்துட்டு போயிருக்க. இந்த வயசுல உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் நீ எதை பார்த்து கத்துக்கிற? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது. உனக்கு இந்த காசு தானே வேணும்? இந்தா எடுத்துக்கோ. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. கிளம்பிடு இங்க இருந்து. எடுத்துக்கோ. உன்னை மன்னிச்சிட்டேன். என் கூட வா. இனி உன் வாழ்நாள்ல இந்த மாதிரி தப்ப நீ எப்பயும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. என் மேலயும் தப்பு இருக்கு. நீ கேட்கும் போது அந்த காசை நான் உன்கிட்ட கொடுத்துருக்கணும். நான் தராததுனால தானே உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கு. சின்ன பசங்க தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. வீட்ல இருந்து கேட்காம காசு எடுக்கிறது, அப்பா அம்மாக்கு தெரியாம காசு எடுத்து கேமுக்கு செலவு பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனா இந்த காசை சம்பாதிக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. சரியா? கேட்காம எடுக்கவே கூடாது. 3 days later. ஃபைனலி நம்ம KFCக்கு நம்ம வந்தாச்சு. அடே ஷின்சான், வா வா. இதான் நான் சொன்னல, நம்மளோட KFC இதான். பாத்துக்கோ எப்படி பயங்கரமா இருக்கா. ஆமா, அங்க போட்டோல இருக்காரே அவர் யார் மாம்சே? உங்க தாத்தாவா? தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு. ஏ பேரா பேரா ஏ தடி எடு.
வாடா ஜுன்சானே, உள்ள நிறைய இடம் இருக்கு, வா உனக்கு சுத்தி காமிக்கிறேன். ஓடிவா. இந்த இடத்துக்கு வந்தேன்னு வச்சுக்க, இங்கதான் ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே நேரா உள்ள வந்தனா இங்கதான் சமைக்கிற இடம். இங்க ஆல்ரெடி நம்ம அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்போம். கேக்குறப்ப அப்படியே இங்க இருந்து சூடா எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியுது. ஆர்டரிங்க வந்தா ஆர்டரிங்க உள்ள வந்துரும். என்னன்னான்ட்டு இத பார்த்து நம்ம சமைக்கணும். அதானே? கரெக்ட் தானே? ஆமாடா ஜுன்சானே, நீ சொல்றது கரெக்ட் தான். இதுலதான் அந்த ஆர்டர் வரதெல்லாம் பாக்குறது. பார்த்துட்டு இங்க இருந்து ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கணும். எனக்கு பக்கெட் ஃப்ரைட் சிக்கன் வேணும்பா. பக்கெட் ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சார் உங்களுக்கு சைடு டிப் ஏதாச்சும் வேணுங்களா? தந்தூரி மயனோ போட்டுருங்கப்பா. தந்தூரி மயோ ஒன்று, அப்புறம் நார்மல் மயோ ஒன்று. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க சார். உங்க ஆர்டர் நம்பர் 676. ஆர்டர் வேற வந்திருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எல்லாருக்கும் ஜூஸ் ஃப்ரீயா வேற சொல்லியிருக்கோம். முதல்ல ஜூஸ் பிடிச்சிப்போம். பக்கெட் சிக்கன் வேற ஆர்டர் பண்ணிருக்காங்க. பக்கெட் சிக்கன், ஃப்ரைஸ், அப்புறம் இன்னும் ஒன்னு கேட்டிருந்தாரு. வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு, பார்த்தா தெரியும். என்ன பண்றா மாம்சி? மாம்சி எங்க இருக்க நீ? மாம்சி ஆளை காணோம். மாம்சி டைம் ஆச்சு பாரு. சீக்கிரம் கஸ்டமர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வா. அட மண்டையா, வேக தேவல்ல, போடா எடுத்துட்டு வரேன். போ. சார் உங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். வந்துரும் சார், வந்துரும். 5 minutes later. ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்பர் ஏதோ மறந்து போச்சு. 976 அண்ணே, 676 இந்தாங்க உங்க ஆர்டர். ரொம்ப நன்றி, பார்க்க அருமையா இருக்கே. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த லைக் கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி இந்த ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. எப்பயாச்சும் சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான். இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.